ஷைத்தான் பிடிக்கிறதுங்கிற இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு வகையில பார்த்தா பொய், ஒரு வகையில உண்மை. எப்படி அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் நமக்கு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு அந்த செத்து போனவர், இந்த மௌத்தா போனவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சுக்கிட்டாரு, இல்ல அங்க அந்த பெண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டாங்க, அந்த பெண்ணு வந்து இவங்களை பிடிச்சுக்கிட்டாங்க, அந்த பேய் வந்து பிடிச்சிச்சு, அந்த ஷைத்தான் வந்து பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. இத ஒருத்தர் நம்பினாருன்னு சொன்னா ஈமான் போயிடும். இத நம்பினாருன்னு சொன்னா ஈமான் போயிரு. எந்த ஒரு மனிதனும் இறந்து விட்ட பிறகு, மௌத்தான பிறகு, அவருடைய ரூஹ் ஆலமே பர்ஸக விட்டு அல்லாஹுடைய வல்லமையை மீறி மலக்குமாருடைய கடுங்காவலை தாண்டி மறுபடியும் இந்த துன்யாவுக்குள்ள வந்து என்ன பண்ண முடியாது, இன்னொரு மனிதனுக்குள்ள நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய சக்தியோ அதிகாரமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய ஆன்மாக்களுக்கு, ரூஹுகளுக்கு தரவில்லை. அப்படி இருக்கும்போது மௌத்தா போன ஒருத்தர், அவருடைய ஆன்மா, அவருடைய ரூஹ் வந்து இன்னொரு மனுஷனை பிடிச்சுக்குதுன்னு நம்புனாவே இல்லாத ஒண்ணு. ரெண்டாவது, எப்போ அந்த ஆன்மா, அந்த ரூஹ் ஆலமே பர்ஸகில் இருந்து அல்லாஹ்வுடைய வல்லமை மீறி வந்துருச்சு நம்புறோமோ, அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சொல்லாம சொல்லிட்டோம். அல்லாஹ்வுடைய வல்லமை கம்மியாச்சுன்னு எந்த முஸ்லீம் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை விட அந்த ஆன்மாவுடைய, அந்த செத்துப்பனுடைய, மூத்தாப்பனுடைய அந்த ரூஹுக்கு சக்தி அதிகமாச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளே அறியாம என்ன ஆயிடுறோம், பல நேரங்கள்ல மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா, மௌத்தா போனவரு வந்து பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு. அப்ப வந்து பிடிச்சுக்கிட்டாருன்னா அல்லாஹ்வுக்கு அங்க வல்லமை இல்லாம போச்சு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மீறி வர அளவுக்கு அந்த மௌத்தா போனவருடைய ஆன்மாவுக்கு சக்தி வந்துச்சுன்னு சொல்லாம டிக்ளேர் பண்ணது அர்த்தமாயிருமா? அப்ப என்ன ஆயிடும், ஈமான் போயிடும். அப்படிதானே? அப்போ எதுதாங்க உண்மை? அப்ப பிடிக்குது. நாங்க நிறைய பாக்குறோம், நம்ம குடும்பத்திலேயே இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் வந்திருக்குது. இன்னும் சிலர் தர்காக்கள் எல்லாம் பயங்கரமா இந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஆடுறாங்களே, அவங்க தன்னிலை மறந்தவர்களா இருக்காங்களே. இன்னும் நல்ல தெளிவா இருக்கக்கூடியவங்க, அறிவுடையவங்களா இருக்கக்கூடியவங்க, நல்ல சாலிகான மனிதனா இருக்கக்கூடியவங்களே கூட இது போல ஆனதை நாங்க பார்த்திருக்கோமே அப்படின்னு சொன்னா அது பொய்யா அப்படின்னு கேட்டா அது பொய் இல்லை, அது உண்மைதான். அது உண்மைதான். ஏன்? இது இறந்து போனவருடைய ஆன்மா வந்து பிடித்த ஷைத்தான் அல்ல. செத்து போனவங்க வரக்கூடிய அந்த ஆன்மா எப்பயுமே வராதுன்னு சொல்லிட்டோம். அது ஷைத்தானும் அல்ல, அது ரூஹ் தான். ஒரு மனிதனுக்குள்ள உயிரோடு இருக்கும் போதும் அது ரூஹ் தான். அந்த மனிதனை விட்டு வெளியேறி அவர் மூத்தான பிறகு அவருக்குள்ள இருந்து வெளியே எடுத்தாலும் அது ரூஹ் தான். அந்த மனிதன் தாயின் கருவறையில் இருக்கும்போது அந்த 120வது நாள் அல்லாஹ் அதுக்குள்ள செலுத்துவானே, அப்பவும் அது ரூஹா தான் இருக்கும். ஆலமே அருவாக இருக்குது, ரூஹாக தாயின் கருவறைக்கு வருது. சரியா? இது ஆலமே அஸ்பாப், காரணங்களுடைய உலகம் இங்க இருக்கும். மனிதனுடைய உடலுக்குள்ள ஆன்மாவா இருக்கும். மௌத்தான பிறகு ஆலமே பர்ஸக், அதுக்கப்புறம் எங்க மீண்டும் மாஷர், அதுக்கப்புறம் சுவர்க்கம், நரகம். சரியா? இதுதான் ரூஹுடைய டிராவலுடைய பாதை. இப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சரியா? இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விளங்குறதுக்கு தௌஃபீக் செய்யட்டும். கவனமா பார்க்கணும், கேட்கணும். ஏன்னு சொன்னா இது சரியா விளங்காதனால நிறைய பேர் ஈமானே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்கிட்ட வந்த நூற்றுக்கணக்கான பேர்கள் இதை தவறா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களே இதை தவறாத்தான் விளங்கி வச்சிருந்திருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லா உலமாக்களுக்கும் போய் சேரணும். அந்த உலமாக்கள் தான் இஸ்லாத்துடைய காவலர்கள் சொல்லப்படுது இல்லையா, அந்த அடிப்படையில் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு போய் சேரணும் இன்ஷா அல்லாஹ். அந்த நன்னோக்கம் தான். சரி, ஹைர். ஏன்னா எல்லாம் அறிஞ்சவன் அல்லாஹ் தானே. அல்லாஹ் யாருக்கு நடுறானோ அதை அவங்க உங்களுக்கு சொல்லி தருவான், அவ்வளவுதான். எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். சரி, ஹைர். இப்போ மௌத்தா போனவருடைய எந்த ஆன்மாவும் வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க, அப்படி நம்மளா ஈமான் போயிட்டோம்னு சொல்லிட்டீங்க. இந்த பக்கம் அதே மாதிரி வந்து பிடிச்செல்லாம் பண்ணுதே அப்படின்னு சொன்னா ஆமா பிடிக்கிறது உண்மைதான்னு சொல்றீங்கன்னா, இந்த மௌத்தா போனது வராது, அது தெளிவாயிருச்சு. இப்ப இங்க யாரு வந்து பிடிச்சான்னா, இது அல்லாஹ் குரான்லயே சொல்லுவான். சூரத்துல் பக்ரால 275வது ஆயத்துல வரும்னு நினைக்கிறேன். அதுல வட்டி வாங்கி சாப்பிடறவங்க சம்பந்தமா அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுவான். எவர்கள் அநியாயமா வட்டி வாங்கி திங்கிறாங்களோ அவர்கள் மறுமை நாள் அன்னைக்கு கபர்களிலிருந்து எழுப்பப்படும் போது ஷைத்தான் பிடித்ததினால் பைத்தியம் பிடித்தவர்களை போல் அல்லாமல் வேறு விதமாக எழுந்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்லியிருப்பான். அங்க உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறான். உதாரணத்துக்கு சொன்னாலும் மனுஷனுக்கு அல்லாஹ் சொல்லும் போது நடக்காத ஒண்ணு, சாத்தியம் இல்லாத ஒண்ணு என்ன பண்ண மாட்டான், அல்லாஹ் சொல்ல மாட்டான். அப்போ மனிதனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக சொல்லும் போது அவனுக்கு விளங்குற ஒரு விஷயத்தை சொன்னாதான் அவன் பயந்து இருப்பான். அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்தின்படி
வட்டி வாங்கி திங்கிறவன் நாளை மறுமையில் அப்படி எந்திரிப்பான்னா, அப்போ இந்த மாதிரி பாரு, இந்த துன்யால இது இருந்தா தான் இந்த மாதிரி தான் எந்திரிப்பான் அப்படின்ட்டு புரிதல் வரும். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்றான், யார் வட்டி வாங்கினா அவன் மறுமை நாள்ல ஷைத்தான் பிடித்ததினால் பைத்தியம் பிடித்தவனை போல எழுந்திருப்பான். சரியா? அது போல எல்லாம் வேற எதுவும் எந்திரிக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மனுஷனை ஷைத்தான் பிடிக்கவே முடியாதுன்னா அல்லாஹ் இங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? அப்ப மனிதனை ஷைத்தான் பிடிக்க முடியுங்கிறதுக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத்து ஆதாரமா இருக்கா? அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஒண்ணு. இரண்டாவது, ஷைத்தான் ஒரு மனிதனை பிடித்தால் அவன் எவ்வாறு நடந்து கொள்வான், அவனுடைய ஆக்டிவிட்டி பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவா சொல்லிடுறான்ல. அவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க? ஷைத்தான் பிடித்ததினால் பைத்தியம் பிடித்தவர்கள் எப்போ நடந்துக்குவாங்கன்னா, அப்போ ஷைத்தான் பிடித்தவங்க எப்படி நம்ம பார்த்திருக்கோம்ல, அவங்க எப்படி ஆயிடுறாங்க? பெரும்பாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா தான் இருக்காங்க. அதனால சில பேர் என்ன பண்றாங்க, மனநோயின்ட்டு மனோ தத்துவ நிபுணர்கள்ட்ட காட்டக்கூடியதா இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில ஷைத்தான் பிடிக்குங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். ஷைத்தான் பிடித்தவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக, பைத்தியம் பிடித்தவர்களாக அவருடைய நடவடிக்கை இருக்குங்கிறதுக்கும் அல்லாஹ் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கான். அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கான். சோ அந்த அடிப்படையில ரெண்டுமே சாத்தியம். அப்ப இது சாத்தியம். ஆனா மௌத்தா போனவரை ரூஹ் பிடிக்கவே பிடிக்காது, அது சாத்தியம் இல்லை. சரி, அப்ப இப்படி சொல்றீங்களே, இதுல சில பேர் அந்த மௌத்தா போனவங்களோட அதே மாதிரி இவங்ககிட்ட அந்த பிஹேவியர்ஸ், அவங்ககிட்ட அந்த நடவடிக்கை, அந்த பாவனை எல்லாமே, சொல் செயல் எல்லாமே அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கிறத நாங்க பார்த்திருக்கோமே, அவங்க பார்த்ததே இல்லை, ஆனா அவங்களுக்கு ரகசியத்தெல்லாம் சொல்றாங்களே, எப்படிங்க? அப்ப இது அவங்க போய் சொல்றாங்களா, இல்ல நீங்க போய் சொல்றீங்களா, இல்ல அல்லாஹ் எது சொல்லியிருக்கானா? எதுவுமே எதுக்கும் முரண்படல. அங்க ஆன்மா திரும்ப வராதுங்கிறது உண்மைதான். இங்க அல்லாஹ் ஷைத்தான் பிடிக்குங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்களே, இதுவும் உண்மைதான். ஏன் நபிசா தெளிவா வச்சிருக்காங்க, மனிதனின் ரத்தம் ஓடும் நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் சுற்றி திரிகின்றான். ஹதீஸ் தான் இது, நபிசா சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப ரத்தம் ஓடும் நாளங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரதுக்கு கேட்டா இருக்கு, ஓப்பனா இருக்கு, இல்ல அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு வெளியே வர முடியும் ஷைத்தானாலன்னு யார் சொல்லியிருக்காங்க? நபிசா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஷைத்தான்ங்கிறது வேற, மௌத்தா போனோடைய ரூஹ் வருது இல்ல, அது வேற. அது ரூஹ் வராது, அது ஆலமே பர்ஸஹ்ல தான் இருக்கும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில பார்க்க போனா, இங்க ஒரு மனுஷனை பிடிக்கக்கூடிய பேய் பிடிச்சிச்சு, ஷைத்தான் பிடிச்சிச்சு, இல்ல எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் எதுதான்? ஷைத்தான்கள். சரி, ஷைத்தான்களா இருந்தா இந்த ஷைத்தானுங்க இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு லஅனத்துல்லாஹி அலைஹி ஆலான இப்லீஸ் அவனா அப்படின்னு கேட்டா, அவன் அல்ல, அவனுடைய சந்ததிகள். சரி, அவனுடைய சந்ததிகள் எண்ணில் அடங்காத, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம் அதனுடைய எண்ணிக்கை. அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் பிடிக்குமான்னா அதுவும் பிடிக்கும். ஆனா மௌத்தா போனவங்க மாதிரியே பேசுது, இதுக்கும் அந்த ஷைத்தானுக்கு என்ன சம்பந்தங்கன்னா, இன்னொரு ஹதீஸ் நபிஸா சொல்லியிருக்காங்கல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த உடனேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சோதிப்பதற்காக வேண்டி ஒரு ஷைத்தானை நியமிக்கின்றான். சஹாபா என்ன கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா தங்களுக்குமா? ஆம், எனக்கும் ஷைத்தான் நியமிக்கப்பட்டது, எனக்கு நியமிக்கப்பட்ட ஷைத்தான் எனக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவனாக ஆயிட்டு அல்லாஹ் அந்த மாதிரி ஆக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த அடிப்படையில ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போது அவன் பிறந்த உடனே ஒரு ஷைத்தானை அல்லாஹ் நியமிக்கிறான். எதுக்கு? அவன் அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில வாழ்ந்து சுவனத்திற்குரியவனாக வாழ்வானா, அல்லது அந்த இப்லீஸுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி ஷைத்தானுடைய பாதையில வழிகேட்டுல லலாலத்துல போய் நரகத்தை நோக்கி போவானா? இப்படிங்கிற சோதனை கூடம் தானே இந்த துன்யா. இந்த துன்யாவை அல்லாஹ் சோதனை கூடம் தானே சொல்றான், சோதனை களம் தானே சொல்றான். சோ அந்த அடிப்படையில் சோதிக்கிறதுக்காக தான் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஷைத்தானை நியமிக்கிறான். இது ஷைத்தான் அங்க எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செய்ய மாட்டேங்கிறான் இல்லையா, அப்ப அவன் சபிக்கப்பட்டான் இல்லையா, அப்பவே அல்லாஹ் இடத்துல அவன் கேட்டு வாங்கிக்கிட்ட ஆயுதங்கள்ல இதுவும் ஒண்ணு. சரி, அவன் கேட்டு வாங்கின வரங்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்ப அந்த அடிப்படையில இந்த மனிதனுக்கு நியமிக்கப்படுதா? சரி, மறுபடியும் ஒரு ரொம்ப நீளமா போயிட்டு இருக்க மாட்டிருக்கு, சுருக்கலாம் இன்ஷா அல்லாஹ், ஏன்னா டெப்தான டாபிக். சரி, ஹைர். ஆனா முழுசா பார்த்தா தான் புரியும், அரைகுறையா பார்த்தா எதுவுமே புரியாது, அப்ப தப்பா விளங்கிரும். இப்போ ஒரு மனுஷன் பிறந்து அவரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் வாழ்றான்னு வச்சுக்கோ. அவருக்கு உதாரணத்துக்கு ஒரு பேர் ரஹமத்துல்லான்னு வச்சுக்கலாமா? சரி, ரஹமத்துல்லான்னு ஒரு மனுஷன் என்ன ஆயிட்டாரு, இருக்கிறாரு. அவருக்கு மனைவி சலீமான்னு வச்சுக்கலாமா? சலீமா, ரஹமத்து நிசாவும் சலீமா 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்றாங்க. ஒரு 40-45 வயசு ஆச்சு ரஹமத்துல்லாக்கு. இப்ப இந்த ரஹமத்துல்லா என்ன, ஒரு நாள் மௌத்தாயிட்டாரு. மௌத்தானே அவருக்கு அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு 6 மாசம் கழிச்சு ரஹமத்துல்லா வாழ்ந்த தெருவுக்கு பக்கத்து தெருவுல என்ன பண்றாரு, வேறொரு பெண், அந்த பெண்ணு பேர் ஷர்மிலான்னு வச்சுக்கலாமா? ஷர்மிலான்னு ஒரு பெண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷர்மிலாவுடைய உதாரணத்துக்கு தான் எல்லா பேரை சொல்றேன், யாரும் அவங்கள மென்ஷன் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம், புரியறதுக்காக, அப்பதானே புரியும். இப்போ இந்த ரஹமத்துல்லா மௌத்தாயிட்டாரு, மௌத்தாயி 6 மாசம் ஆச்சு, சலீமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இப்ப இந்த நிலைமையில பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வயசு பெண்ணு ஆனோ பெண்ணோ ஷர்மிலா நம்ம சொல்லிட்டோம், ஷர்மிலாவே இருக்கட்டும். இந்த ஷர்மிலாவுக்கு என்னாச்சு? ஏன்னா அதிகமா வயசு பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய தர்காக்கள்ல பாக்குறோம். சரியா? சரி, ஹை. இப்ப அந்த ஷர்மிலாவுக்கு என்னாச்சு? ஒரு 18-19 வயசு பொண்ணா இருக்கு. அவங்களுக்கு ஷைத்தான் பிடிச்சிருச்சு. ஷைத்தான் பிடிச்சி ஆடுதுங்கிறாங்க. யாரு பிடிச்சிக்கிட்டு அங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க என்ன சொல்றது? பெரியவங்க அவங்க பாட்டுக்கு வயசானவங்க கேட்பாங்களே, நீ யாரு, எதுக்கு வந்து அதுல அடிப்பேன் இதுல அடிப்பேன்ட்டு, அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்க அந்த இது பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? அப்ப அதுக்கு அது ஒன்று கட்டுப்படவும் போறது இல்லை. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க, நான் பதில் சொல்லும். சரியா? அப்போ இங்க பதில் சொல்லும் போது அது என்ன சொல்லும்? நான் தான் ரஹமத்துல்லா வந்திருக்கேன்னு சொல்லுது. சரியா? இப்ப ரஹமத்துல்லா வந்து ரஹமத்துல்லா மூத்தா போய் 6 மாசம் ஆச்சு. ரஹமத்துல்லா வந்திருக்கேன்னு சொல்லும்போது நீ தான் ரஹமத்துல்லா எப்படி நம்புறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ரஹமத்துல்லா எனக்கு தெரியாது அப்படின்னு ஒவ்வொருத்தர் சுத்தி நிக்கிற பேர்லாம் சொல்லுது பாரு அப்படின்ட்டு. எப்ப நீ பக்கத்து தெருவுக்காரன், இந்த சந்தில நாங்க இருந்தா அந்த சந்தில நீ இருந்த அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவேன்? டெய்லி நாங்க பார்த்ததா எங்க பேரெல்லாம் தெரியும் தானே. யாருக்கு? ரஹமத்துல்லாக்கு இல்ல, ஷர்மிலாக்கு. அப்ப அதை வச்சு நீ சொல்றதை வச்சு ரஹமத்துல்லா தான் நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்டா, இன்னும் நீ ரஹமத்துல்லா நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ரஹமத்துல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிலது பேசுதுன்னு வச்சுக்குவோம். இந்த நேரத்துல அப்படி எங்க போயிடலாம்? ரஹமத்துல்லாவுடைய மனைவி சலீமாட்ட வேற ஒருத்தர் போறாங்க. இன்னொரு பெண் போய் என்ன பண்றாங்க? அக்கா, உங்களுடைய கணவர் அந்த ஷர்மிலாவை புடிச்சுக்கிட்டு அங்க ஆடிட்டு இருக்குது, பேய் ஓட்டிட்டு இருக்காங்க, பேய் ஆடிட்டு இருக்காங்க, ஷைத்தான் பிடிச்சி ஆடிட்டு இருக்குன்னு சொல்றது. முதல்ல சலீமாக்கு என்ன ஒரு கோவம் வரும்? என் கணவரை பார்த்து எல்லாம் பேய்ங்கிறாங்களா அப்படி எப்படின்ட்டு. சரியா? ஷைத்தான் சொன்னா கோவம் வரதான் செய்யும். ஆனாலும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுவாங்க? உடனே சுதாரிச்சுட்டு என்னதான் இருந்தாலும் 6 மாசம் ஆச்சு மூத்தா போய் கணவர் வந்திருக்காங்கிறாங்க, என்னதான் சொல்லுன்னு கேட்பேன். வருவாங்களா? ஏன்னா அறியாம தானே வந்து நிப்பாங்க. நின்ன உடனே இப்ப ஷர்மிலா கிட்ட வந்தாச்சு. ஷர்மிலா சுத்தி நின்று இருக்காங்க. அப்ப ஷர்மிலா சொல்லுது, பாரு என் மனைவி சலீமா வந்துட்டா, இப்ப நம்புறீங்களா? ஒண்ணு அம்மா, ரஹமத்துல்லாவுக்கு தான் சலீமா பொண்டாட்டிங்கிறது ரஹமத்துல்லாவுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். அதுல ஷர்மிலா நீ 19 வயசு ஆச்சுல, உனக்கு இத்தனை வருஷமா இருந்து இல்ல தெரியும் தானே யாரு ரஹமத்துல்லா பொண்டாட்டி தான் சலீமான்ட்டு. இதை வச்சு நாங்க எப்படி நம்புறதுங்கிறப்போ இப்ப ஷர்மிலா சொல்லுது, எனக்கும் என் மனைவி சலீமாவுக்கும் திருமணமாகி ஒரு 5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ ஒரு பர்டிகுலர் நாள்ல குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு தர்காவுக்கோ அல்லது ஒரு வெக்கேஷன் டூருக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கு நாங்க என்ன சுற்றுலாவுக்கோ போயிருக்கோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கோ நாங்க அங்க போயிருந்தோம். போய் 2 நாட்கள் 3 நாட்கள் தங்கணும். அப்போ ஒரு நாள் இரவு எனக்கும் என்னுடைய மனைவி சலீமாவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, பேசிட்டு இருந்தோம். அப்ப பேசும்போது நான் இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி என் மனைவி சலீமாட்ட நான் சொன்னேன். அதுக்கு சலீமா வெட்கப்பட்டு கொண்டு அதுக்கு இன்னொரு பதில் சொன்னா, நான் மீண்டும் அதுக்கு வேறொரு பதில் சொன்னேன்னு மிக 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 அந்தரங்கமான ஒரு விஷயம், கணவன் மனைவி மட்டும் பேசிக்கூடிய ஒரு விஷயத்த அந்த ஷர்மிலா வாயிலிருந்து நான் ரஹமத்துல்லா தான் பேசுறேன்னு சொல்லுச்சுன்னா அந்த ஷைத்தான் ஊர் உலகம் நம்புறதெல்லாம் அப்புறம். சலீமா என்ன பண்ணுவாங்க? வந்தது ரஹமத்துல்லா தான். ஏன் அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் இந்த விஷயம் எனக்கு என் கணவர் ரஹமத்துல்லா தவிர தெரிய வாய்ப்பு இல்லையே. இந்த பிள்ளை சொல்லுதுன்னா, இந்த பிள்ளை பிறக்கவே இல்லையே சொல்லுதுன்னா, அப்ப கண்டிப்பாக உள்ள இருந்து பேசுறது என் கணவர் ரஹமத்துல்லா தான் தப்பாக தவறாக யார் நினைச்சுக்குவா? சலீமா நினைச்சுவாங்க. நினைச்சு அடுத்த நிமிஷம் சலீமாவோட ஈமான் போயிடுமா? ஈமான் போயிடுமா? இல்ல. ஏன்? இறந்தவருடைய ஆன்மா வந்து ஒருபோதும் பிடிக்காது. அல்லாவுடைய வல்லமை மீறி வந்துருச்சுன்னா அப்ப அல்லாவுடைய வல்லமை கம்மியாச்சுன்னு சொல்லாம டிக்ளேர் பண்ணதாயிரும். அந்த அடிப்படையில் ஈமான் போய்விடும். சரியா? அப்போ ஈமான் போயிடக்கூடாது. ஆனா இப்ப வந்திருக்குது பேசு. இது எப்படிங்க அப்படின்னா, மறுபடியும் நான் முதல்ல சொன்ன அந்த ஒவ்வொரு மனுஷன் பிறக்கும்போது ஷைத்தான் நல்லா நியமிக்கிறானா? இந்த பிறக்கும் போது நியமிக்கப்பட்ட ஷைத்தான் அவர் மூத்தார் வரை கூட தான் இருப்பான். இவருடைய அனைத்து ரகசியங்களும் கிராமன் காத்திபின் என்ன பண்ணுவாரு? கணக்கு எடுத்துட்டே இருக்காங்க. அல்லாவும் அறிந்தவனா இருக்கான், கண்காணிச்சுட்டே இருக்கிறான். அதோட யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தனுடைய பூலவாக்கு அவனுக்கு தெரியும். கரெக்டா? இது மட்டும் இல்ல, கூட இருந்த ஷைத்தானுக்கு பிறப்பு வந்து மௌத் வரைக்கும் அந்த ஷைத்தான் உள்ளதா இருக்கும். உள்ளதா இருக்காது, போவாது. ஏன்னா அதுக்கான வேலையே வழி எடுக்கிறது தானே. சரி, அந்த ஷைத்தான் பிடிச்சு தர்கால எல்லாம் ஆடுறாங்கல்ல, அது போல ஆடாது. அது வழி எடுத்துட்டு நப்ச என்ன பண்ண தூண்டி விட்டு வழிகேட்டுல கொண்டு போறதுக்கான வேலையை மட்டும் போயிட்டு இருக்கும். மௌத் வரைக்கும் போட்டு வந்து சக்கராத்து ரூ பிரியிற வரைக்கும் அது போராடும். எதுக்கு? நம்மளைய காஃபிர் ஆக்குறதுக்கு. சரியா? காஃபிர் ஆக்குறதுக்கு. அதுதான் ஷைத்தான் போராடும். சோ இப்படி இருக்கும்போது ரஹமத்துல்லா பிறந்து இருந்து ரஹமத்துல்லா மௌத் வரைக்கும் கூடவே இருந்துச்சா? ரஹமத்துடைய அத்தனை விஷயமும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம், ரஹமத்துல்லாக்கு அப்புறம், இந்த கிராமன் காத்திபின் அப்புறம் ஷைத்தானுக்கும் தெரியுமா? இந்த ஷைத்தானுக்கும் தெரியறதுனால இந்த ரஹமத்துல்லாவுடைய ரூஹ் கைப்பற்றப்படுது. அதுக்கு முதல்ல சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் தானே சொல்றோம். ஏங்க பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம்? யாராவது யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? நபிஸ்லாம் தொழுகையில இருக்கும்போது, தொழுகையில நம்ம நபிஸ்லாம் சலாம் சொல்றோம்ல, அத்தஹியாத்துல அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யுன்னு சொல்றோம். ஒருமையில சொல்றோம். அலைக்கன்னா ஒருமை, உன் மீது, அது உங்கள் மீது. நபிஸ்லாம் நம்ம உன்னு சொல்ல மாட்டோம், உன் மீது. சரியா? நம்ம மரியாதை நிமித்தம் உங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனா சிங்குலர்ல அரபியினுடைய நஹ்வின் படி, இலக்கணப்படி அலைக்கன உன் மீதுன்னு அர்த்தம். அலைக்குமானா உங்கள் இருவர் மீது. அலைக்கும் அப்படின்னா பன்மை, உங்கள் மீதுன்னு. ஒரு மனுஷனா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோம். ஏன்?
ஒருத்தர் தான் இருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் தானே சொல்லணும். ஒருத்தரா இருந்தாலும் 2 பேரா இருந்தாலும் அஸ்லாம், பன்மையா இருந்தா 10 பேர் இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்றோமே. ஏன்னா சலாம் யாருக்கு சொல்றது இல்ல, அந்த மனிதருக்கு மட்டும் சொல்லல, அந்த மனிதரோடு சேர்த்து 2 மலக்கு கிராமன் காத்திபின் இருக்காங்க. இது இல்லாம காலை முதல் மாலை வரை, மாலை முதல் காலை வரை 2 டே அண்ட் நைட் ஷிஃப்ட் போட்டு அல்லாஹ் 2 பாதுகாப்புக்கு மலக்குகளை வச்சிருக்கான். சரியா? இதுக்கெல்லாம் ஆதார் இருக்கான்னு கேட்டு வந்து ஆதார் வேணா அவங்க தேடிக்க வேண்டியதுதான். சரியா? ஏன்னா சஹி சித்தாக்குள்ள மட்டும்தான் நான் பாப்பேங்கிறவங்களுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னு சொன்னா ஷரியத்துக்கு மட்டும் உட்பட்டு நான் பேசல. நான் ஷரியத்தை தாண்டி தரீகத், ஹக்கீகத், மாரிஃபத் இருக்கு. நான் பேசிட்டு இருக்கு மாரிஃபத்துடைய இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கு. சரியா? சரி, ஹைர். இப்போ என்னாச்சு? சலாம் சொல்றோம். சலாம் எப்படி சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோம் பன்மையில ஒருவரா இருந்தால். ஏன்னா ஒருவர் உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய ஆன்மாவுக்கு. 2வது உன்னுடைய 2 தோல் மலக்கு, 2 பாதுகாப்பு. மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 5. பிறகு 6வது ஒருத்தர் இருக்கிறான் மேப்படியா ஷைத்தான். இவனுக்கு சலாம் கிடையாது. அப்போ 5 பேர் இருக்கிறனாலதான் யாரு? 4 மலக்கும் ஒரு மனிதரும். அந்த மலக்கும் ஜனாபத் ஆயிட்டீங்கன்னா போயிடுவாங்க, மறுபடியும் குளிச்சு சுத்தமானதான் பாதுகாப்புக்கு வருவாங்க. ஏன்னா அந்த மலக்கு பாதுகாப்பு சைத்தான் பிடிக்க வாய்ப்பே இல்லை. அதனால ஜனாபத்துடைய நேரத்துல தான் அதிகமா சைத்தான் பிடிக்கும். ஏன்? பாதுகாப்புக்கான மலக்கு அந்த நேரத்துல மறுபடியும் ஜனாபத்தை நீக்காதான் வருவாங்க. ஆண்களுக்கு அதிகமா சைத்தான் பிடிக்க காரணம் உடனே குளிச்சிருவாங்க, இல்ல விடிஞ்சு காலையில குளிச்சிருவாங்க. ஆனா பெண்கள் எவ்வளவுதான் குளிச்சாலும் அவங்களுடைய இயற்கையில அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கனால 3 நாள் 5 நாள் 7 நாள் 9 நாள்னு அவங்க என்ன இருப்பாங்க? சுத்தம் இல்லாம ஹைலுடைய ஜமான்ல இருக்கும்போது பாதுகாப்புக்கான மலக்குகள் இருக்க மாட்டாங்க. அதன் காரணமாக பெண்களுக்கு அதிகமா சைத்தான் பிடிக்கிறது காரணம். இதுவும் இதுல எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இது. சரியா? சரி, ஹைர். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த பாதுகாப்பு இருக்கிற மலக்கு அல்லது தோல் மலக்கு மொத்தம் 4 பேர். சுத்தமா இருந்தா 5 பேர், 4 பேர் இருப்பாங்க. சுத்தம் இல்லாம ஜனாபத்துடைய ஹால் இருந்தா 2 மலக்கு கன்ஃபார்மா இருப்பாங்க. அப்பயும் 3 தான், பன்மை தான். ஒருத்தர் மூத்தாரா, இப்ப ரஹமத்துல்லா மூத்தாரா, ரஹமத்துல்லாவுடைய ரூஹை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க? கைப்பற்றி ஆலமே பர்ஸக் கொண்டு போயிட்டாங்க. அவர் சுவனவாதியாவோ அல்ல நரகவாதியா 2 கேட்டகரி தான் இருக்க முடியும். சுவனவாதியா தான் சொர்க்கத்து இன்பங்களை அனுபவிச்சிருப்பாரு, நரகவாதியா தான் நரக துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. இதை தாண்டி ஒரு நாளும் ஒரு ஆன்மாவும் என்ன பண்ண முடியாது? தப்பிச்சு வர முடியாது. அதனாலதான் மௌத்தா போனவங்க வந்து இன்னொருத்தரை பிடிச்சா நம்பினா அந்த ஆலமே பர்ஸாக விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஆயிடும், ஈமான் போயிடும்னு சொன்னேன். சரியா? அப்ப 2ல ஏதோ ஒண்ணு அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்களா, அவங்க வரமாட்டாங்க. சரி, கிராமன் காத்திபின் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன டியூட்டி ஓவர் முடிஞ்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்ட்ட கொண்டு சப்மிட் பண்ணிட்டு ரெக்கார்ட்ஸ மஸ்ஜிதே மாமூருக்கு தொழுகை அங்க 7ஆம் மாதத்துல என்ன பண்ணிடுவாங்க? தொழுகைக்குள்ள உள்ள நுழைஞ்சிருவாங்க. மறுபடியும் கியாமத்துக்கு பின்னாடி தான் வெளியே வருவாங்க. மாஷரப்போ கேள்வி கணக்கப்பதான் வெளியே வருவாங்க. சரியா? சரி, ஹைர். இப்போ மலக்கும் போயிட்டாங்க. இந்த மலக்கு எல்லாமே போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஆன்மாவும் ரூஹுல கொண்டு போய் ஆலமே பர்ஸக்ல விட்டாச்சு. பாக்கி இருந்தது யாரு? பிறந்த இருந்து மூத்து வரைக்கும் கூட இருந்த ஷைத்தான். அவனுக்கு போக்கிடம் இல்ல. அவன் கியாமத் வரைக்கும் அவகாசம் வேற வாங்கி வச்சிருக்கான அல்லாட்ட. அவன் இந்த துனியாவை சுத்திட்டு தான் இருப்பான். அவன் தான் இன்னொரு மனிதனுக்குள்ள என்ன பண்ண முடியும்? நுழைஞ்சுக்குவான். நுழைஞ்சு ஏற்கனவே ஒண்ணு அவனை வழிகெடுக்க அல்லாஹ் நியமிக்கப்பட்ட சைத்தான் இருக்கும். எல்லாம் அவனை வழிகெடுத்து காஃபிராக தானே அது. அதான் அவனோட இனம். என்ன பண்ணிக்குவான்? அவனோட அண்ணனோட தம்பியோ அது உள்ள தாராளமா சப்போர்ட்டுக்கு உள்ள அலோவ் பண்ணிக்குவான். அப்ப அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த சைத்தான் தான் இந்த தர்கால எல்லாம் ஆடுது இல்லையா, தலையை விரிச்சு போட்டு ஆடுறது, இல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பண்றது, இல்ல ஒரே வைத்தோலியா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய தப்பா நடக்குது இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில. இது போல நடக்கக்கூடிய அந்த சைத்தான் பிடிக்கிறதுங்கிறது இப்படித்தான். அப்ப இதுதான் சைத்தான் பிடிக்கிறது. இப்ப இந்த சைத்தான் பிடிக்கிறது ஏன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சைத்தான் பிடிக்க சொல்லிட்டா, நபிசல் தெளிவா சொல்லிட்டா, மனிதன் ரத்தமோட நாளங்கள சைத்தான் சுற்றி திரிகிறான்ட்டு சைத்தான் வழி எடுப்பான். அப்ப அப்படி இருக்கும்போது சைத்தானால என்ன பண்ண முடியும்? மனிதனுக்குள்ள நுழைய முடியும். அந்த இறந்து விட்ட மனிதனுக்குள் இருந்த சைத்தான் இன்னொரு மனிதனுக்குள் நுழைய முடியும். இப்ப இதை மறுத்துட்டான்னு வச்சுக்காம, முதல்ல செத்தவன் வந்து மௌத்தா போனவனுடைய ரூஹ் பிடிச்சு உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு நம்பினா ஈமான் போயிடும். இப்ப ஷைத்தானால மனிதனுக்குள்ள நுழைஞ்சு ஆக்கிரமிப்பு செஞ்சு அவனுடைய உள்ளத்தை வழி எடுக்க முடியும்னு குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்லிட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. இப்ப இதை மறுத்தாங்களா, அப்போ அவங்க என்ன ஆயிடுவாங்க? குஃப்ருடைய நிலைக்கு போயிடுவாங்க இல்லையா? அப்போ ஷைத்தான் பிடிக்குதுங்கிறது உண்மைதான், அது ஷைத்தான். சரியா? அது மனிதன் போலவே. இப்ப இந்த ஷைத்தானுக்கு என்ன இருக்கு? ரஹமத்துல்லாவுடைய உடம்புல இருந்த ஷைத்தானுக்கு ரஹமத்துல்லாவுடைய அத்தனை ரகசியம் தெரியும். அதனால அது சொல்லுது. அப்ப நம்ம தெளிவா விளங்கணும், அது யாரு மூத்தா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஷைத்தான், அவங்களுக்குள்ள இந்த ஷைத்தான் அது ரஹமத்துல்லா 45 வயசுல மூத்தானா, அது பிறந்த இருந்து 45 வயசு மூத்தார் வரைக்கும் ரஹமத்துல்லான்னு கூப்பிடும் போதெல்லாம் திரும்பி ரஹமத்துல்லா மட்டும் திரும்பி பார்ப்பாரு. அது கூட இந்த ஷைத்தான் தான் திரும்பி பார்க்கும். அது தன்னை ரஹமத்துல்லான்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும். அதுக்கான பேர் ரஹமத்துல்லா தான். அப்படின்னு 2வது ஷைத்தான் பொய்யத்தான் பேசுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. அப்ப உங்களை வழிகெடுத்து வீணாக்கி குஃப்ர்ல கொண்டு போறதா அவருடைய டார்கெட். அப்ப இதை நம்பாம விட்டோம்னா எங்க ஷைத்தான் வந்து பிடிக்கும் நம்பாம விட்டோம்னா ஈமான் போயிடுச்சா? அப்போ ஷைத்தான் ஜெயிச்சிட்டானா? மௌத்தா போனவன் வந்து முதல் தடவை அட்டெம்ப்ட் என்ன பண்ணா? நான் மௌத்தா போனவன் தான் வந்திருக்கேன் அட்டெம்ப்ட் முயற்சி பண்றானா? இப்ப அதை நம்பினாலும் என்னாச்சு? ஈமான் போயிடுச்சா? மொத்தத்துல ஷைத்தான் அங்க ஜெயிச்சிட்டான். அப்படிதானே?
அப்படி ஒருபோதும் நடந்து விடக்கூடாது. ஏன்? நம்மளுடைய ஈமான் நமக்கு முக்கியம், நம்முடைய உம்மத்து சமூகத்துடைய அனைத்து மக்களுடைய ஈமான் முக்கியம். அப்ப இந்த ஷைத்தான் பிடிக்கிறதுங்கிறதுல இது ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு தெளிவு நான் கொடுத்திருப்பேன் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். இதை கொண்டு நாம தெளிவாயிட்டோம் சொன்னோம்னா இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகலாம், ஷைத்தானுடைய விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருக்கலாம். ரெண்டாவது, ஷைத்தானுடைய பாதிப்புகளை சரியாக்குறேங்கிற பேர்ல நிறைய இதுலயும் தப்பான போலியான நபர்கள் இருக்காங்க. சரியா? எல்லா துறையிலும் இருக்காங்க, அதுல இந்த துறையிலும் அதிகமா இருக்காங்க. நான் ஒவ்வொரு தடையும் திருப்பி திருப்பி இது போன்ற வீடியோக்களை சொல்றது அதுதான். பயான்கள பாடத்துல என்னது, போலிகள் அதிகமா இருக்காங்க. இதுக்காக உங்களுக்கு சேவலை வாங்கிட்டு வா, கோழியை வாங்கிட்டு வா, முட்டையை வாங்கிட்டு வா, எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, ஊதுபத்தி வாங்கிட்டு வா, கற்பூரம் வாங்கிட்டு வா, சாம்பிராணி வாங்கிட்டு வா, குண்டிசி கொண்டு வா, ஆணி கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வான்னு, வெத்தலை கொண்டு வா, தேங்காய் கொண்டு வா, பழம் கொண்டு வான்னு யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க போலின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை முஃமின்களுக்கு ஷிஃபாவாகவும் ரஹமத்தாகவும் ஆக்கியிருக்கேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். குர்ஆனை கொண்டு இலாஜ் செய்தால் எல்லா பிரச்சனையும் ஷிஃபாவாகும். அதே போன்று இந்த ஷைத்தானுடைய பிரச்சனையும் சரியாகும். அப்ப யார் ஒருத்தர் தினசரி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சி ஓதிக்குவாங்களோ அதுல பாதுகாப்பா இருப்பாங்க. சரியா? அதே போல அந்த ஆயத்துல் குர்சியை 7 முறை சரியா ஓதி உங்க மேல் நீங்களே ஊதிக்க சரியாயிடும். இல்ல அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஆயத்துல் குர்சி அதிகமா ஊதி விடுங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை அதிகமாக ஓதி அவர்கள் மேல ஊதி விடுங்க, தண்ணியில ஓதி கொடுங்க. இல்லையா? கரெக்டான சரியான ஆமில் உங்களுக்கு தெரியும்னா அவங்களை அணுகி அதன் மூலமாக சரி பண்ணிக்கணும்.